السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك أحسن القصص وأوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين. صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 10 தராவீஹ்கள் 12.5 ஜுஸுகள் நிறைவடைந்திருக்கிறது. ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் நம்மை விட்டு கடந்து செல்கிறது. அல்லாஹ் தஆலா மீதம் இருக்கக்கூடிய 20 நாட்களில் அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு தராவீஹிலே ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் ஒரு வசனம் தராவீஹின் சிந்தனையாய் நாம் எடுத்துக்கொள்கிறோம். இன்றைக்கு சூரா யூசுப் ஓதப்பட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே அழகிய வரலாறு என்று சொல்லப்பட்ட ஒரு சூரா. அது மாத்திரமல்ல, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல்வேறு வரலாறுகளை சொல்கிறார். அது எல்லாமே நமக்கான படிப்பினைகள் தான். ஆனா எந்த வரலாற்றுக்கு பின்னாலும் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொல்லல. லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்தன் லிஉலில் அல்பாப். அறிவுடையவர்களுக்கு இந்த வரலாற்றிலே படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா எந்த வரலாறுகளையும் சொல்லல, யூசுஃபனுடைய வரலாறை தவிர. அது மாத்திரமல்ல, ஆரம்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஆரம்பிச்சு கடைசி வரையிலையும் ஒரே வரலாறுல ஒரு சூறா முடியுது அப்படின்னு சொன்னா சூரா யூசுப் மட்டும்தான். மற்ற சூறாக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பல்வேறு வரலாறுகளை சொல்லுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லுவான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு அல்லது முற்கால வரலாறு, இப்படி பல்வேறு விதமான வரலாறுகள் கலந்து சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு சூறால ஒரே ஒரு வரலாறு அப்படின்னு சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு மாத்திரம்தான். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நம்ம பல பிரிவுகளாக பார்த்திருக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்ட கனவு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிமையாக இருந்தது, அவர்களுடைய சட்டை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிபராக இருந்தது, நிதியமைச்சராக இருந்தது, இப்படி பல்வேறு பிரிவுகளாக நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பிரிக்கலாம். அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சிறு பிராயம் ஆரம்பத்துல ஒரு கனவு ஒன்று காணுகிறார்கள். என்ன கனவு அப்படின்னு சொன்னா, இனி ரஐத்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஐத்துஹு லி சாஜிதி. தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்றாங்க, தந்தையை நான் ஒரு கனவு பார்க்கிறேன், அந்த கனவுல 11 நட்சத்திரங்கள் இருக்குது. இனி ரஐத்து அஹத அஷர கௌகபன் 11 நட்சத்திரங்கள், வஷம்ஸ வல் கமர சூரியனையும் பார்க்கிறேன், சந்திரனையும் பார்க்கிறேன், ரஐத்துஹு லி சாஜிதி எனக்கு அத்தனையும் சஜிதா செய்யற மாதிரி நான் பார்க்கிறேன் கனவுல அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. தன்னுடைய தந்தையும் ஒரு நபி தான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப தந்தை சொல்றாங்க, காலையா புனைய ஓ மகனே, நான் தப்புசு சுருவியா சுவதிக்க, உன்னுடைய சகோதரர்களிடத்துல இந்த கனவை நீ என்ன சொல்ல வேணாம், சொல்லாத, நீ மறைச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கனவை நீ உன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லாத. ஏன் சொல்லாத? கைதா, அவர்கள் ஏதாவது சூழ்ச்சி செய்யக்கூடும், ஷைத்தான் ஏதாச்சும் சூழ்ச்சி செய்ய தூண்டுவான், அதனால நீ அவங்கள்ட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி. இப்ப சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டாங்க, ஒட்டு கேட்டாங்க. அது மாத்திரமல்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அதீத அன்பு கொண்டது மற்ற சகோதரர்களுக்கு பிடிக்கல. அதன்னு யூசுஃபை மட்டும் ஒரு பாடமா பார்த்துக்கிட்டு நம்மளை எல்லாம் ஒரு விதமா பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி மற்ற சகோதரர்களுக்கு அது பிடிக்கல. இப்ப என்ன செய்யறாங்க ஆலோசனை, இப்ப யூசுஃபை என்ன செய்யலாம், நம்ம போய் விளையாடுற மாதிரி கூப்பிட்டு போய் கொன்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. கொன்றலாம் அப்படின்னு சொல்லி இப்ப தந்தைகிட்ட போய் கேட்கிறாங்க, காலியா அபானா மாலுக்குல தகுமன்னாலா யூசுஃபை இன்னாலகுல் நாசிமன். தந்தையே, யூசுப் விஷயத்துல நாங்க நல்லவ நாளக்கூடவர்களா இருக்கிறோம், அதனால என்ன செய்றீங்க, அரிசிலுக்கு மேல அதை நாளைக்கு நாங்க விளையாட போறோம்,
யூசுஃபை வந்து எங்களோட அனுப்பிச்சு விடுங்க, நாங்க கூட்டு போய் நாங்க விளையாடுறோம் யூசுஃபை, வைனாலகுல ஹாஃபிது, நாங்க பத்திரமா பாதுகாத்துப்போம் யூசுஃபை அப்படின்னு சொல்லி தந்தைகிட்ட சொல்றாங்க. இப்ப தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க அழைச்சிட்டு போறது பெருசு இல்லை, ஆனா நீங்க விளாண்டுட்டு இருக்கிறப்ப ஓனாய் வந்து யூசுஃபை அடிச்சு தின்றுமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. காலுலைன் அக்களவு திகுபு ஒன்னாங்கன்னு யூசுஃபா இன்னா இதெல்லாம் காசு, நீங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கப்ப யூசுஃபை வந்து ஓனாய் அடிச்சு சாப்பிடுமோன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்குது, அதனால நீங்க அழைச்சிட்டு போக வேண்டாம்னு சொல்றாங்க, வற்புறுத்துறாங்க. சரி, ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்பதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழைச்சிட்டு போறாங்க, விளையாடுறதுக்குன்னு சொல்லி அழைச்சிட்டு போறவங்க அங்க போய் அடிக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு கிணத்துல, அதாவது தண்ணீர் இல்லாத ஒரு கிணத்துல புடிச்சு தள்ளி விடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்ப அந்த சகோதரர்களை ஒருத்தர் சொல்ற, அடிச்சது வரைக்கும் போதும், எதுக்கு வந்து சாகடிச்சுட்டு யூசுஃபை அப்படியே விட்டுறலாமே அப்படின்னு சொல்லும் போது மற்ற சகோதரர்கள் கேட்கல, அப்படியே கொன்றே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவுல இருக்கிறாங்க. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கிணத்துல தள்ளி விடுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சட்டையை கழட்டிக்கிட்டாங்க, யூசுஃபனுடைய சட்டையை கழட்டி வச்சுக்கிட்டாங்க. இப்ப கிணத்துல தள்ளி விட்டாங்க. இப்ப கிணத்துல தள்ளி விட்ட உடனே தண்ணீர் இல்லாத கிணறு, கற்கள் நிறைந்த கிணறு. இப்பதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். வேகமாக வந்து யூசுஃபை தாங்கி பிடிச்சிட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பின்னாட்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நான் பூமிக்கு வேகமாக வந்த 3 தருணங்கள்ல ஒரு தருணம் யூசுஃபை அவருடைய சகோதரர்கள் கிணத்துல தள்ளி விடுறப்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது அவர்கள் கீழே போய் விழுறதுக்கு, அதுக்குள்ள நான் எங்க இருக்கிறேன், 7வது வானத்துல இருக்கிறேன், அங்க இருந்து பூமிக்கு வெகு சீக்கிரமாக வந்து யூசுஃபை நான் தாங்கி பிடித்தேன் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள். இப்ப அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பாதுகாத்துட்டாங்க. அதுவே இப்ப இந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, அந்த சட்டை இருக்குல்ல, அந்த ஓனாயை அடிச்சு அந்த ஓனாயினுடைய ரத்தத்தை இந்த சட்டையில தடவி கொண்டு போய் தந்தையிட்ட காட்டுறாங்க. ஒரு பொய்யான ரத்தத்தை தடவி சட்டையில கொண்டு போய் தந்தையிட்ட காட்டுறாங்க. அந்த தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது வந்து ஓனாயுடைய ரத்தம், யூசுஃபுடைய ரத்தம் இல்லை, யூசுஃபை வந்து ஓனாய் அடிச்சு தின்றுச்சுன்னு ஒரு பொய்யான கதையை கட்டிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க சட்டையை. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, ஓனாய் அடிச்சு சாப்பிட்டுருந்துச்சுன்னா சட்டை கிழிஞ்சிருக்கும், சட்டை எங்கேயுமே கிழியலை, முழுசா சட்டை அப்படியே இருக்கு, வெறும் ரத்தத்தை மட்டும் தடவுனவங்க சட்டையை கிழிக்க மறந்துட்டாங்க. கொண்டு போய் தந்தையிட்ட கொடுத்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த சகோதரர்கள் யூசுஃபை ஏதோ செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு, ஓனாய் சாப்பிடல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்யறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கவலையிலே அழுகிறாங்க. அழுது அவருடைய கண்ணுடைய பார்வை போயிடுச்சு. இதுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல இருந்து வெளியே எடுக்கப்பட்டாங்க ஒரு வியாபார குழுவால. அதற்கு பிறகு சந்தையில விற்கப்பட்டாங்க. அது நீண்ட வரலாறு, அது நீண்டிக்கிட்டே போகும். இப்ப சுருக்கமாக போய் சந்தையில விற்கப்படுறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த சந்தையில விற்கப்படுறப்ப ஒரு சுவாரஸ்யமான வரலாறு எழுதுவாங்க. என்ன அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வச்சுக்கிட்டு அறிவிப்பு செய்யறாங்க, இந்த அழகிய சிறுவனை யார் வாங்கறதுக்கு தயாரா இருக்கிறா அப்படின்ன உடனேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வாங்கறதுக்காக வேண்டி பல்வேறு நாட்டுல இருந்து மன்னர்கள், நிதியமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர், தளபதிகள் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்திருக்கிறாங்க. அப்ப ஒரு வயசான ஒரு மூதாட்டி, ரொம்ப வயசாயிடுச்சு, குச்சி வச்சு ஊண்டிட்டு போற வயசு அந்த அம்மாவுக்கு, தன்னுடைய வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு உண்டியலை எடுத்துட்டு போனுச்சு. ஒரு உண்டியலை தூக்கிட்டு போறப்ப கேட்டாங்க, ஏமா அந்த பையனை வாங்குறதுக்கு பல்வேறு நாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க, பல்வேறு தொகைகளை, லட்சக்கணக்கில் தொகையை கொடுக்கலான்னு சொல்லி இருக்கிறாங்க அரசர்கள் எல்லாம், நீ என்ன ஒரே ஒரு உண்டியலை தூக்கிட்டு போறீங்க, இந்த உண்டியல்ல அந்த பையனை நீ வாங்கிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த மூதாட்டி சொல்லுவார்கள், அந்த பையனை வாங்குறனே இல்லையோ அது வேற விஷயம், ஆனா நாளைக்கு மறுமையில யூசுஃபை வாங்குவதற்கு யாரெல்லாம் தயாராக இருந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்தால் அந்த லிஸ்ட்ல நானும் வருவேன் இல்லையா, அந்த வரிசையில நானும் வருவேன், அந்த ஒரு ஆசைக்காக வேண்டியே நான் யூசுஃபை வாங்கிறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி போவாங்க. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிஸ்ருடைய நாட்டினுடைய அரசர் வாங்கிட்டு போயிடுவார். அதற்கு பிறகு அவங்க வளருவாங்க. வளர்ந்து அந்த பெண்ணுடைய விஷயத்துல, அவர்கள் சுலேஹாமாவுடைய விஷயத்துல, அதற்கு பிறகு சிறைசாலைக்கு செய்வாங்க. இது எல்லாம் முடிஞ்சு கடைசியில யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையினுடைய கடைசி, சுருக்கமா சொல்றேன், வாழ்க்கையினுடைய கடைசி என்ன அப்படின்னா, இப்ப நாட்டுல பஞ்சம் வரும். என்னன்னா 7 வருஷம் பஞ்சம் காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
பல்வேறு நாட்டுல பஞ்சம் இருக்கிறதுனால இந்த மிஸ்ருனுடைய எகிப்தினுடைய நாடு, இப்ப எகிப்துல என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிதி அமைச்சரா இருக்கிறாங்க. அவங்க அரிசி தானியம் இதுவெல்லாம் தேக்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா பஞ்சம் வரப்போறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, தேக்கி வச்சுட்டாங்க. இப்ப பல்வேறு நாடுகள்ல பஞ்சமா இருக்கு. இப்ப அந்த பல்வேறு நாடுகளுக்கும் இவங்க என்ன செய்யறாங்கன்னா அரிசி தானியங்கள்லாம் கொடுக்குறாங்க. இப்ப முதல்ல ரேஷன் ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துலதான் முதல்ல ரேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்படுது. இப்ப பல்வேறு நாட்டுல இருந்து வாங்க வர்றவங்க, இப்ப அவங்களுடைய சகோதரர்கள் 11 பேர் இருக்காங்கல்ல, அவங்களும் வர்றாங்க, வாங்குவதற்காக வேண்டி வராங்க. இந்த எகிப்தினுடைய நிதி அமைச்சர் கொடுக்கிறாராம் அப்படின்னு சொல்லி செய்தி கேள்விப்பட்டு வாங்குறதுக்கு வராங்க. பார்த்தவங்க அரண்மனைய, அங்க நின்றுட்டு இருந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இவங்களுக்கு ஒரே தூக்கி வாரி போட்டுருச்சு. கிணத்துல தள்ளி விட்ட யூசுப் எப்படி இங்க நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி, வேற வழி இல்லை, வாங்கிதான் ஆகணும், பசியோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் பார்த்த உடனே யூசுப் நிக்கிறார். தெளிவா தெரிஞ்சிருச்சு இது யூசுப் தான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கால இன்னக்கல அந்த யூசுப், நீ யூசுப்பா அப்படின்னு கேட்ட உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தெரிந்து கொண்டார்கள். கால அன யூசுஃபு வஹாதா அஹி, நான் யூசுப் தான், இதோ என்னுடைய சகோதரர் புன்யாமின் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப எங்க பழி வாங்குவாரோ அப்படின்ற ஒரு பயத்துல அந்த 11 சகோதரர்கள் இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னஹு மயத்தகி வயஸ்பிர் ஃபைனல்லாஹ லா யுதி அஜ்ருல் முஹ்சினீன் காலா தத்ரீப அலைக்கும் அல்யௌம். இன்றைய நாள் நீங்க என்ன செய்யப்பட மாட்டீங்க, பழி வாங்கப்பட மாட்டீங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழுது கண் பார்வை போயிடுச்சு இல்ல. இப்ப என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுக்குறாங்க. சட்டையை கழட்டி கொடுத்து இதை போய் என்னுடைய தந்தையுடைய முகத்துல தடவுங்க அப்படின்னு சொல்லி, இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையை வாங்கிட்டு போறாங்க. பல மைல் தூரம், பல ஆயிரக்கணக்கான மைல், எப்படியோ ஒரு 1.5 நாள் 2 நாள் ஆகும் போறதுக்கு, உங்க வீட்டுக்கு போறதுக்கு. இவங்க சட்டையை வாங்கிட்டு பாதி தூரம் போன உடனேயே அங்க இருக்கிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வலம்மா ஃபஸலத்துல ஐரு கால அபூஹும் இன்னில அஜிது ரீஹ யூசுஃப, எனக்கு யூசுஃபினுடைய வாசனை தெரிகிறது. அவங்க வர்றது இன்னும் 2 நாள் ஆகும் வர்றதுக்கு. அதுக்கு முன்னாடி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இன்னில அஜிது ரீஹ யூசுஃப, யூசுஃபினுடைய வாசனை எனக்கு தெரிகிறது அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஒரு நிகழ்ச்சி வந்தாங்க, சட்டைய முகத்துல தடவுனே பார்வையை அல்லாஹ் தஆலா மீட்டு கொடுத்துட்டான். இப்ப தாய் தந்தை 11 சகோதரர்கள் எகிப்துக்கு வந்தாங்க. ஆரம்பத்துல கனவு கண்டாங்கல்ல, அந்த 11 நட்சத்திரம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் சஜிதா செய்யற மாதிரி. இப்ப தாய் தந்தை 11 சகோதரர்கள் அரண்மனையில நின்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சஜிதா செய்யறாங்க. இப்ப இங்க ஒரு சட்டத்தை நம்ம விளங்கணும். என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, சஜிதா செய்வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு முன்னால் வரையிலேயும் மனிதர்களுக்கு சஜிதா செய்வது, அதாவது கண்ணியத்தின் அடிப்படையில சஜிதா செய்வது ஆகுமானதாக இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகுதான் சஜிதா செய்வது, கண்ணியத்துக்கு கூட சஜிதா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்யப்பட்டுச்சு. அதனால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சஜிதா செய்ய சொல்லுவாங்க. என்ன காரணம், கண்ணியத்தின் அடிப்படையில சஜிதா செய்ய சொல்லுவான். இது ஆரம்பத்துல ஹலாலாக இருந்தது, பின்னாட்கள் அது ஹராமாக மாறிவிட்டது. இப்ப இந்த வரலாற்றுல, இவ்வளவு நேரம் சொன்னப்பட்ட வரலாற்றுல ஒரு 2 விஷயத்தை நம்மளுடைய படிப்பினைக்காக எடுத்துக்கணும். முதலாவது என்ன அப்படின்னா, கனவு ரீதியான விளக்கம். அதாவது நம்ம ஒரு கனவு காண்றோம் அப்படின்னு சொன்னா, யார் நம்ம மேல மஸ்லிஹத்தா இருக்கும், அதாவது நலவை நாடுவாங்களோ அவங்களிடத்துல சொல்றது நல்லது. பார்த்த எல்லாத்துக்குமே கனவு சொல்லிடக்கூடாது. சில பேர்லாம் சாகிற மாதிரி கனவு காணுவாங்க, செத்து போற மாதிரி கனவு காண்றாருன்னு வச்சுங்களேன். இவருக்கு யாராவது வேண்டாதவர் இருக்கும், அவர்கிட்ட போய் சொன்ன உடனே நீ சீக்கிரம் செத்து போ, அப்பதான் குழி தோன்றவங்க தான் சீக்கிரம் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஏதாவது விளக்கத்தை சொல்லிடுவாங்க. நான் சாவுற மாதிரி கனவு கண்டப்பா அப்படின்னா நீ உடனே சீக்கிரம் செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது அப்படியே பழிச்சு போகும். ஏன்னா கனவு ஒருத்தவங்க சொல்றப்ப கேட்கக்கூடிய ஆளு அவர் என்ன விளக்கம் சொல்றாரோ அதை அப்படியே பழிச்சிடும். அதனால்தான் கனவு யாருக்கு அதற்குண்டான விளக்கம் தெரியுதோ அவங்கள்ட்ட அந்த கனவை சொல்லி அதற்கான விளக்கத்தை கேட்கறது நல்லது. முடிஞ்ச அளவு கனவை மறைக்க பார்க்கணும், வெளிப்படுத்தக்கூடாது. கெட்ட கனவா இருந்தா சரி அதை ஃபுல்லா மறைச்சிடணும். நல்ல கனவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நன்மை நாடுறவங்கள்ட்ட அந்த கனவு பத்தி விளக்கத்தை சொல்லிடணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஈமான், ஒரு பெண்ணுடைய விஷயத்துல அவங்க மாற்ற பொழுது எந்த அளவுக்கு அவருடைய ஈமான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லா கதவுகளும் தாப்பால இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடிந்தா தவறு செய்திருக்கலாம்,
தவறு செய்ய எல்லா முகாந்திரமும் இருக்குது. இருந்தாலும் அந்த தவறை விட்டு அவங்க எப்படியாச்சும் தப்பிச்சு போகணுங்கிற அடிப்படையில முடிஞ்ச அளவு தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு முயற்சி செஞ்சாங்க. முடிந்த அளவு முயற்சி செஞ்சியும் கடைசியில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த தவறை நீ அழைப்பதற்கு பதில் எனக்கு சிறைச்சாலையே மேல் அப்படின்னு சொல்லி சிறைச்சாலைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி. மூன்றாவது விஷயம் பொறாமை. பொறாமை இருக்குது, அது மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடும். நம்மளுடைய நன்மையை அழிப்பது மாத்திரம் அல்ல, பொறாமை மனுஷனையும் சேர்த்து அழிக்கக்கூடியது. அதனால்தான் பொறாமை இருக்கிற தன்மை மனிதனுக்கு அது ஆகாத தன்மை, நரகத்திற்கு நெருக்கமான தன்மை அந்த தன்மை. ஒரு இடத்துல பொறாமை இல்லை அப்படின்னு சொன்னா அவர் சொர்க்கவாசி அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருவருடைய அழகை பார்த்தோ அல்லது அந்தஸ்தை பார்த்தோ அல்லது அவருடைய கல்வி அறிவை பார்த்தோ அல்லது அவருக்கு இருக்கிற செல்வத்தை பார்த்தோ ஒரு தடவையும் பொறாமை கொள்ளக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, கேட்கிறாங்க சஹாபாக்கிட்ட, சொர்க்கவாசியை பார்க்கறதுக்கு யாராச்சும் ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப சஹாபாக்கெல்லாம் யாராச்சும் சொல்லுங்களேன் சொர்க்கவாசி, அதை பாருங்க ஒருத்தர் வருவார், அவர் தான் சொர்க்கவாசினாங்க. பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு சஹாபி உள்ள வராரு, தாடியில தண்ணி சொற்ற அளவுக்கு அப்படியே ஒது செஞ்சுட்டு தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு, இடத்துக்கு எல்லாம் செருப்பு எடுத்துக்கிட்டே அப்படியே வராரு. மஸ்ஜித் நபிக்குள்ள வராரு, போய் தொழுவுறாரு, தொழுதுட்டு சலாம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்ப ரெண்டாவது நாளும் அதே மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரெண்டாவது நாள் அதே மாதிரி கேட்கிறாங்க, சொர்க்கவாசியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? ரசூல் ஆமா. அதே மாதிரி அதே சஹாபி வர்றாரு, அதே நிலையில வர்றாரு, தாடி சொற்ற தண்ணியோடு வர்றாரு, தொழுகிறாரு, போறாரு. 3 நாள் அப்படியே நடந்துருச்சு. இப்ப சஹாபா அங்க உட்கார்ந்து சஹாபாக்கள்ல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு, எதனால சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபியை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க ஒரே சந்தேகம் ஆயிடுச்சு. என்ன விசேஷமான அமல் செய்யறாரு, பிரத்யேகமா நாம ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு போயிட்டு, இதுவே எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் சண்டை, 3 நாள் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், 3 நாள் உங்க வீட்டுல தங்கிக்கலாமான்னு சொல்லி கேட்டாங்க. தாராளமா தங்கிங்க. 3 நாள் தங்குறாங்க, எந்த ஒரு அமலுமே இல்லை. நார்மலா எல்லாரும் மாதிரி தொழுகிறாரு, தஹஜ்ஜுதுல எழுகிறாரு, தொழுகிறாரு, திக்ர் செய்யறாரு, குர்ஆன் ஓதுறாரு, 5 நேரம் தொழுகிறாரு, அவ்வளவுதான், எந்த ஒரு அமலுமே இல்லை. இப்ப அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு 3 நாள் முடிஞ்ச உடனே கேட்டாங்க, வாய் திறந்து கேட்டாங்க, எனக்கு என் தந்தைக்கு ஒரு சண்டைலாம் எதுவும் கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உங்களுக்கு சொன்னாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தேன், விசேஷமான அமல் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லையே. அந்த சஹாபி சொன்னார், விசேஷமான அமல் சொல்லி என்கிட்ட எதுவுமே கிடையாது, நீங்க செய்யற பார்த்ததுதான் என்னுடைய அமல் அப்படின்னு சொன்ன உடனே கிளம்புன அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரே ஒரு அமல் என்னிடத்துல இருக்கு, என்ன அப்படின்னா, எந்த ஒரு மனிதரை பற்றியும் நான் பொறாமை கொள்ள மாட்டேன், யாரை பற்றியும் என்னுடைய உள்ளத்துல பொறாமை இருக்காது, எல்லாரை பற்றியும் நல்ல எண்ணம் தான் நான் சொல்லுவேன். இவரு இவ்வளவு இருக்கிறாரே, இது அல்லாஹ் தஆலா இவ்வளவு கொடுத்திருக்கிறானே அப்படின்ற ஒரு நாளும் என்னுடைய உள்ளத்துல பொறாமை வந்தது கிடையாது, அது ஒன்றுதான் அப்படின்னு சொன்ன உடனே, இது ஒன்றே சொர்க்கத்திற்கான மிகப்பெரிய வழி என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள். எனவே வாழ்நாள் அடுத்தவர்களை பற்றி பொறாமை ஒரு காலம் கொள்ளக்கூடாது. அந்த பொறாமை கொள்றதா இருந்தா 2 பேரை பார்த்து பொறாமை கொள்ளலாம். ஒருத்தர் செல்வந்தர், அவர் இரவும் பகலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்துக் கொண்டே இருக்கிறார், சதகா செய்து கொண்டே இருக்கிறார். அவர் இரண்டாவது ஒரு மார்க்கத்தை கற்ற ஆளும், அவர் மக்களுக்கு மார்க்கத்தை போதித்துக் கொண்டே இருக்கிறார். 2 பேரை பற்றி பொறாமைப்படலாம், வேற யாரை பற்றியும் பொறாமை அனுமதி கிடையாது. ஒரு பொறாமைப்பட்டோன்னு சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எப்படி சகோதரர்கள் கொல்ற அளவுக்கு போனாங்களோ அது மாதிரி மிகப்பெரிய ஒரு வழிகட்டுல பொறாமை கொண்டு போய்விடும். அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட தன்மையை விட்டு நம்ம எல்லோரையும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم تقبل منا قيامنا وصيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين. وصلي على النبي محمد وآله وأصحابه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.